என் பேர் யாதாம். நான் படைப்பின் முதல் தந்தை. கடவுளும் உருவும் சாயலும் நான். என் பேர் ஏவாள். நான் படைப்பின் முதல் தாய். நான் கீழ்ப்படியாமல் தவறு செய்து பின்னால் திருந்தி மகியோட வாழ்ந்தேன். என் பேர் லித்து. ஆதாம் ஏவாளின் மகன். இறைவனிற்கத்தால் நாங்கள் இறைவனிப்பை பெற்றோம். நம் குடும்பங்களில் சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுக்கும் பண்பும் மன்னிக்கும் மனமும் இருப்பதாக. அன்பின் ஆலயம் குடும்பம், உறவின் சங்கமம் குடும்பம், வளமிகு ஆன்மீக குடும்பம், பேரின்ப ஆரம்ப குடும்பம். பேர் எவ்ரேம். கடவுளை மட்டும் நம்பி கடவுளின் விருப்பப்படி வசித்தேன். விசுவாசத்தின் தந்தையாக உயிர்த்தேன். என் பேர் சாரா. நான் மலடியா இருந்தாலும் கடவுள் எனக்கு அற்புதம் செய்து குழந்தை பெற தந்தார். என் பேர் ஈசாக்கு. ஆபிரகாம் சாராவின் மகன். நான் கீழ்ப்படிதலையும் இறை நம்பிக்கையும் என் பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். நாங்கள் நம்பிக்கை, பொறுமை மற்றும் பிரமாணிக்கத்தை கற்றுத்தருகிறோம். அன்பின் ஆலயம் குடும்பம், உறவின் சங்கமம் குடும்பம், வளமிகு ஆன்மீக குடும்பம், பேரின்ப ஆரம்ப குடும்பம். என் பேர் ஜக்கரியார். கடவுளின் வார்த்தையை நான் முதலில் நம்பவில்லை. பின்னர் நம்பினேன். புதுமையை கண்டேன். என் பெயர் எலிசபெத். மலடியா இருந்த என்னை வயது முதிர்ந்த காலத்தில் இறைவன் குழந்தை பாக்கியம் தந்து என்னை ஆசீர்வதித்தார். என் பெயர் திருமுழுக்கி யோவான். நான் ஜக்கரர் எலிசபெத்தின் மகன். நான் ஆண்டவரின் வழியை ஆயத்தப்படுத்த வந்தேன். இயேசு ஆண்டவரின் முன்னோடி. நம் குடும்பங்கள் இறைவன் வாழும் இல்லங்கள் ஆகட்டும். அன்பின் ஆலயம் குடும்பம், உறவின் சங்கமம் குடும்பம், வளமிகு ஆன்மீக குடும்பம், பேரின்ப ஆரம்ப குடும்பம். என் பெயர் ஜோக்கிம். நான் என் மகள் மரியாவுக்கு கடவுளை தன் வழியில் மையப்படுத்த கற்றுக் கொடுத்தேன். என் பேர் அண்ணா. என் குடும்பத்தில் நாங்கள் பொறுமையும் தேவ பயமும் கடைப்பிடித்து ஜெபித்து வந்தோம். என் பேர் யூசஃபு. உண்மையான அன்பு என்பது தியாகத்திலும் பொறுப்பு உணர்விலும் இருக்கிறது. என் பேர் மரியா. ஜோய்கின் அண்ணாவின் மகள். என்னோட பெற்றோர்கள் என்னை இறைவனுக்கு கீழ்ப்பணிந்து வாழ கற்றுத் தந்தார்கள். இடி நம்பிக்கையுடன் எதிர்த்தூடிடம் கடவுளின் திட்டத்துக்கு ஆமென்றேன். அன்புடனும் கீழ்ப்படைந்தும் தூய்மையுடன் வாழ்ந்தேன். என் பேர் இயேசு. மரியா யோசேப்பின் மகன். நான் திரு குடும்பத்தில் பிறந்தேன். ஒவ்வொரு குடும்பம் கடவுளின் வரம். நம்முடைய குடும்பங்கள் ஜெபிக்கும் குடும்பங்களாக, சேர்ந்து வாழும் குடும்பங்களாக இருக்கட்டும். நம்முடைய குடும்பங்கள் அன்பும் விசுவாசமும் சமாதானமும் நிறைந்ததாக இருக்கட்டும். அன்பின் ஆலயம் குடும்பம், உறவின் சங்கமம் குடும்பம், வளமிகு ஆன்மீக குடும்பம், பேரின்ப ஆரம்ப குடும்பம். ஆதாமில் இருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரை கடவுள் பல குடும்பங்கள் வழியாக செயல்பட்டார். பெற்றோர் மற்றும் பெற்றோரின் பெற்றோர் தினமாகிய இன்று அவர்களின் அன்பிற்கும் தியாகத்திற்கும் நன்றி கூறுவோம். நம் வாழ்வின் முதல் ஆசிரியர்களான அவர்களுக்கு நம் வாழ்த்துகளையும் ஜெபங்களையும் தெரிவிப்போம். அன்பின் ஆலயம் குடும்பம், உறவின் சங்கம்